நேற்றைய பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு அந்த முடிவுகள் தொடர்பாக நம்முடைய அமைப்புக்குள்ளே நாங்கள் இந்த விடயங்கள் பற்றி ஆராய்ந்த இடத்திலே எங்களுடைய இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பாக எங்களுடைய கருத்துக்களை நம்முடைய மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் விரும்பியிருக்கிறோம். அதே போன்று இந்த முடிவுகளுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு அமைப்பென்ற வகையிலே வந்து நாங்கள் எவ்வகையிலே எதிர்காலத்தில் நாங்கள் செயல்பட போகின்றோம் என்ற விடயங்களையும் நம்முடைய மக்களோடும் உங்களோடும் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்பின இடத்துல தான் இன்றைக்கு நாங்கள் இந்த சந்திப்பை மேற்கொள்கிறோம். இந்த தேர்தலுடைய முடிவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது நம்மை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் விசேஷமாக யாழ்ப்பாணத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு மாற்றத்தையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வன்னியிலையும் ஒரு மாற்றத்துக்கான ஒரு தங்களுடைய வாக்குகளை அளித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் அந்த தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் ஆழமாக பார்க்கின்ற இடத்திலே யாழ்ப்பாணத்தில் தான் அந்த மாற்றம் என்ற விடயம் கூடுதலாக தென்படுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கின்றதாலே அதை பற்றி குறிப்பாக வந்து நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆனால் இந்த கருத்துகள் பொதுவாக வன்னி பிரதேசத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே மக்கள் வாக்களித்த முறையை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாணத்திலே தெரிவு செய்யப்படக்கூடிய 6 ஆசனங்களில் 3 ஆசனங்கள் கிடைத்திருந்த சூழலிலேயும் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை அடிப்படையாக ஆய்வு செய்தால் உண்மையிலே கடந்த காலங்களிலே நடைபெற்ற தேர்தல்களிலே விசேஷமாக 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலோடு ஒப்புடைக்க தமிழ் தேசிய வாக்குகளால் தேசிய மக்கள் சக்தி அந்த வெற்றியை இல்லாட்டி அந்த 3 ஆசனங்களை அடைந்ததாக சொல்ல முடியாது. நம்மை பொறுத்தவரையிலே 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே EPDP அமைப்புக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாழ்ப்பாணத்திலே அங்கஜன் ராமநாதன் அவர்களுடைய தலைமையிலே போட்டியிட்ட பொழுது கிடைத்த வாக்குகளுக்கும் விட குறைவான வாக்குகள் பெற்று இன்றைக்கு 3 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. போன முறை டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் அங்கஜன் ராமநாதனுக்கும் சேர்ந்து கிடைச்ச வாக்குகளை எடுத்து பார்த்தால் இந்த முறை 3 ஆசனங்களை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கும் விட கூடுதலான வாக்குகள் கிட்டத்தட்ட 15,000 வாக்களுக்கும் விட கூடுதலாக பெற்று 2 ஆசனங்களை அவர்கள் பெற்றவை. தமிழ் தேசிய வாக்குகள் என்று பார்க்கின்ற பொழுது போன முறை கிடைத்த வாக்குகளுக்கு சற்று குறைவாகத்தான் இந்த முறை தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதுக்கு பிரதான காரணம் அந்த வாக்குகளில் கணிசமான வாக்குகள் என்ன சொல்கிறேன் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாகவும் காணக்கூடியதாக இருக்குது. 2வது அந்த வாக்குகள் பல தரப்புகள் மட்டத்தில் விசேஷமாக பல கட்சிகள் இருந்து பிரிஞ்சு சுயேட்சை குழுக்களாகவும் வேறு அணிகள் உருவாக்கப்பட்டு இந்த முறை தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு ரீதியாக பேசின தரப்புகள் பல தரப்புகள் மட்டத்தில் வந்து அந்த வாக்கு பிரிஞ்சதால் அந்த முடிவுகள் இன்றைக்கு ஒன்றொன்றாக வந்து பிரிஞ்சு காணக்கூடியதாக இருக்கின்றது.
ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை விட்டு விலகினதாக அல்லது தமிழ் தேசியத்தை நிராகரிக்கிற தேசிய மக்கள் சக்தி போன்ற தரப்புகளுக்கு வாக்களித்து இருப்பதாக கூறுகின்ற கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்கிறோம். ஆனால் இதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே நான் இலங்கை தமிழரசு கட்சியை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ சொல்கிறதுக்கும் விட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் விசேஷமாக யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏனென்றால் எமக்கும் ஏனையோர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த அடையாளப்படுத்துகின்ற ஏனையோர்களுக்கு அந்த ஒவ்வொரு கட்சியும் எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு கிடைத்த பின்னடைவை போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் தன்னுடைய வாக்கு வங்கியில் இருந்து ஒரு கணிசமான வாக்கு குறைஞ்சிருக்கின்றது. அதுதான் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் எம்மை பொறுத்தவரையிலே கடந்த 5 வருடங்களிலே எம்மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பிரதானமாக நாங்கள் மற்ற தரப்புகளோடு சேராமல் செயல்பட்டதை தவிர அணுகுமுறை சார்ந்த குற்றச்சாட்டுகளை தவிர கொள்கை ரீதியான எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நமக்கு எதிராக முன்வைச்சதாக இல்லை. ரெண்டாவது நாங்கள் இறுக்கம் என்றொரு நிலைப்பாட்டைத்தான் கூடுதலாக மீது அந்த விமர்சனங்களாக இருந்தது. ஆனால் எங்களுடைய செயல்பாட்டு ரீதியாக எங்களுடைய உறுப்பினர்களுடைய பங்களிப்பு மக்கள் பாதிக்கப்படுகின்ற இடத்துல வந்து அவர்கள் அந்த மக்கள் வீதியில் இறங்கி போராடுகின்ற பொழுது அதில் எங்களுடைய பங்களிப்பு மக்கள் சிலவழில் வந்து தாங்கள் நேரடியாக பங்களிக்க முடியாத இல்லாட்டி ஈடுபட முடியாத இடங்களிலே நாங்கள் நேரடியாக அவர்களுக்காக ஈடுபட்டு அதால் வந்து நாங்கள் கணிசமாக பாதிக்கப்பட்டும் இருக்கின்றோம். அப்படியான நீண்ட பட்டியல் நாங்கள் முன்வைக்கலாம் எங்களுடைய செயல்பாட்டு ரீதியான எங்களுடைய பங்களிப்பை பற்றி. அத்தோடு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது விசேஷமாக வந்து எங்களுடைய அணியினுடைய மனிதாபிமான உதவிகள் நிவாரண உதவிகள் போன்ற செயல்பாடுகளும் கல்வி சார்ந்த விடயங்களிலே எங்களுடைய செயல்பாடுகளும் வந்து வேறு எந்த ஒரு அமைப்போடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கத்தக்கதாக மீது நேரடியான விமர்சனங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற ஒரு நிலையிலேயும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய வாக்கு வங்கியில் இருந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருப்பதாக இருந்தால் அது நாங்கள் அதை பற்றி மிக ஆழமாக நிச்சயமாக வந்து பார்க்க வேண்டும். அந்த ஆய்வை நாங்கள் எதிர்காலத்திலே ஆழமாக நாங்கள் செய்வோம். செய்து எங்களுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு உறுதியான நடவடிக்கைகளை நாங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக செய்வோம் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய மக்களிடம் சொல்ல விரும்புகின்றோம். அந்த அடிப்படையிலே எங்கள் சார்ந்த நம்முடைய கடந்த காலங்களிலே நமக்கு வாக்களித்து இந்த முறை நமக்கு வாக்களிக்கிறதை தவிர்த்த இல்லாட்டி வேறு தரப்புகளுக்கு வாக்களித்தவர்கள் அவர்கள் விரும்பினால் நமக்கு நேரடியாக நம்மோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து சொல்வதை நாங்கள் கூடுதலாக விரும்புகிறோம். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாங்கள் வரவேற்போம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே நாங்கள் அந்த வாக்கு வங்கியினுடைய குறைவை எந்த கோணத்தில் பார்க்குறோம் என்றால் நாங்கள் செயல்பாட்டு ரீதியாக மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அந்த இடங்களிலே வந்து நாங்கள் முழுமையாக அந்த மக்களோடு தோளுக்கு தோள் நின்று நாங்கள் போராடி வகையான வந்து செயல்பாட்டு அரசியலில் வந்து ஈடுபட்டிருந்தாலும் கூட நாங்கள் மக்கள் மட்டத்தில் வந்து அரசியலை கொண்டு போய் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுடைய முக்கியத்துவம் சமகால அரசியலுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய சவால்கள் எந்த வகையில் நாங்கள் இந்த அரசியலை அணுக வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் சரியான வகையில் செய்யவில்லை என்ற அந்த குறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே அந்த அரசியலை
மக்கள்கிட்ட கொண்டு போகிற மக்களை அரசியல் மயமாக்குற வேலை திட்டத்திலே கணிசமான ஒரு ஒரு என்ன சொல்கிறார் கணிசமான ஒரு வெற்றிடம் உண்டு எங்களுடைய பக்கத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தமிழ் தேசிய அரசியல் மீது மக்களுக்கு இயல்பாகவே அந்த தமிழ் தேசிய அரசியலை தலைமை வகித்த தரப்புகளுடைய செயல்பாட்டால் கணிசமான விமர்சனங்கள் இருந்த எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம். அது கோட்பாட்டு ரீதியாக அவர்களுடைய கொள்கையிலே விமர்சனங்கள் இருந்தால் அதுக்கு மேலாக அந்த அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் கணிசமான விமர்சனங்கள் இருந்த இடத்துல அந்த அதிருப்தி ஒரு வெறுப்பை நோக்கி போகின்ற பொழுது அது ஒரு கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களையும் கூட்டித்தான் வைக்கும். ஆகவே அதை வெற்றிடமாக மாற்றாமல் நாங்கள் அதை ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களை கேப்சர் பண்ணி நாங்கள் ஒரு சரியான பாதைக்குள்ளே கொண்டு போகிறதுக்குரிய அரசியலை நாங்கள் தான் செய்திருக்கோம். அதை நாங்கள் செய்திருப்பது போதாது, இல்லாட்டி நாங்கள் அதில் தவறுகளை செய்திருக்கிறோம் என்றது தான் எங்களுடைய இப்போதைய நாங்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்த பொழுது நம்முடைய மனதுக்கு வருகின்ற விடயமாக இருக்கின்றது. அதை நிச்சயமாக நாங்கள் எதிர்காலத்தில் நிவர்த்தி செய்வோம். அதுக்கு மேலதிகமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நம்முடைய மக்கள் மீது விமர்சனங்களை வைத்திருப்பதாக இருந்தால் அவர்கள் நேரடியாக எங்களுக்கு அந்த விமர்சனங்களை எங்களுக்கு முன்வைக்கலாம். நாங்கள் அதை கருத்தில் எடுத்து நாங்கள் எங்களுடைய பாதைகளில் மாற்றங்களை ஏற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். தேசியம் சார்ந்த அரசியலுக்கும் எங்களுடைய கொள்கை சார்ந்த தமிழ் மக்களுடைய இருப்பு சார்ந்த விடயங்களுக்கும் எதிர்காலம் ஒரு மிகவும் சவாலுக்குரிய ஒரு காலமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். விசேஷமாக இந்த வரப்போகிற 5 வருஷத்தில் மிக முக்கியமாக முதலாவது வருஷம் எங்களுடைய கணிப்பின்படி இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிற்பாடும் திரு ஜேவிபியினுடைய செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் இன்றைக்கு நான் பத்திரிகைகள் ஊடாக அறிஞ்சினான். அவர் வடக்கிலே அவர்களுக்கு 3 ஆசனங்களும் யாழ்ப்பாணத்தில் வன்னியில் 2 ஆசனங்களும் பெற்றதை இனவாதத்தை தமிழ் மக்கள் வடக்கு மக்கள் நிராகரிச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்திலேயே தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் மிக தெளிவாக அம்பலமாகின்றது. தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மக்களுடைய உரிமை சார்ந்த நிலைப்பாடு ஒரு சட்டத்தின் அடிப்படையிலேயும் நீதியின் அடிப்படையிலேயும் கடந்த 75 வருஷங்களுக்கு மேலாக மிகவும் அமைதியான முறைமையிலே தமிழ் மக்கள் அதை முன்வச்சிருக்கின்ற ஒரு இடத்துல மிகவும் நீதியான வகையில் அந்த நிலைப்பாட்டுக்கு ஜனநாயக ரீதியாக தொடர்ச்சியாக ஒரு ஆணையை வழங்கி வந்திருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த ஆணையை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அது இனவாதம் என்று சொல்லி உண்மையிலே தமிழ் மக்களுடைய தேசிய நிலைப்பாடு சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கும் இனவாதத்துக்கும் எதிராக தலை தூக்கின ஒரு நிலைப்பாட்டை தவிர தமிழ் மக்கள் சிங்கள மக்களோடு எந்த இடத்திலையும் வாழ முடியாது, இல்லாட்டி அவர்களை நாங்கள் நிராகரிக்கிற வகையில் செயல்பட்டதாக இல்லை. ஆகவே அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஒரு இனவாதமாக கொச்சைப்படுத்தி இன்றைக்கு வெறுமனே இந்த இன்றைக்கு இருக்கிற தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு சில விதிமுறைகளாலே அவர்கள் இந்த முறை எண்ணிக்கையிலே கொஞ்சம் கூடுதலான ஆசனங்களை பெற்றிருப்பதை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டையே நிராகரிக்கிறதுக்கென்று சொல்லுகின்ற கருத்துகள் எந்தளவு தூரத்துக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு கேள்வியை உட்படுத்த போகின்றது என்று எங்களோட மக்கள் உணர வேண்டும். என்னடா அது மிக முக்கியம். அந்த வகையில் தான் நாங்கள் இந்த தேர்தல் காலத்திலேயும் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தொடர்ச்சியாக சொன்ன விடயம், இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் முடிஞ்ச கையோடு ஒரு ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கை 2015 19 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட ஒரு நிலையிலே அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பினோம். நாங்கள் உண்மையிலே போட்ட கணக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வடகிழக்கிலே ஆசனங்கள் எதுவும் கிடைக்காது, இல்லாட்டி கிடைச்சாலும் அது வெறுமனே
ஒன்று இல்லாட்டி 2 ஆசனங்களாக மட்டும்தான் அமையும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு இருக்கக்கூடிய தரப்புகள், விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு அறுதி பெரும்பான்மை பெறுகின்ற இடத்திலே நாங்கள் அந்த ஒற்றையாட்சிக்குரிய ஐக்கிய ராஜ்ய இடைக்கால அறிக்கையை நிராகரித்து எங்களுடைய மக்களுடைய ஆணையை காட்டி நாங்கள் ஒரு சரியான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்புக்கு கடுமையான அழுத்தங்களை கொடுப்போம் என்ற கருத்தைத்தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். எதிர்காலத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆணை வழங்காவிட்டாலும் தமிழ் மக்களுக்கு வாக்குகள் விழுந்த முறைமையை எடுத்து பார்த்தால் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் தமிழ் தேசியத்தோடு உறுதியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு இடத்திலையும் அந்த நிலைப்பாட்டில் இருந்து விலகவில்லை என்றது நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த தேசிய மக்கள் சக்தி கொண்டு வர விரும்புகின்ற ஒற்றையாட்சிக்குரிய ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எதிர்த்து நாங்கள் ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தி தேசிய மக்கள் சக்தியை தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய நிலைப்பாட்டை அங்கீகரிக்கின்ற, தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற, தமிழ் தேசத்துடைய சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுவதற்கான ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டங்களாக இருக்கலாம், அழுத்தங்களை கொடுக்கறதுக்குரிய பல தளங்களாக இருக்கலாம். அது அனைத்தையும் உருவாக்குவதற்கு நாங்கள் செயல்பாடுகளை முன்னெடுக்க இருக்கின்றோம். அந்த செயல்பாடுகளோடு ஒத்து போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அனைத்து தரப்புகளோடையும் நாங்கள் செயல்பட தயாராகவும் இருக்கிறோம். விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பு, ஐக்கிய ராஜ்ய அரசியல் இடைக்கால அறிக்கையை வடகிழக்கில் தமிழர் தாயகம் ஏற்றுக்கொள்ளாது என்ற செய்தியை முதல் கட்டமாக அமைதியான முறையிலேயும் ஜனநாயக ரீதியாக வெளிப்படுத்துவதற்கும், அதுக்கு மேலதிகமாக அதை நிராகரித்து அதை தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பை நிராகரித்து தொடர்ந்தும் அந்த அரசியலமைப்பை தான் தமிழ் மக்கள் மீது திணிப்பதற்கு பாராளுமன்றத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த முயற்சியையும் தோற்கடிப்பதற்கு நாங்கள் தீவிரமாக நாங்கள் எங்களுடைய கருத்துகளையும் எங்களுடைய வாக்குகளையும் நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களோடு அந்த நிலைப்பாட்டோடு ஒத்துப்போகக்கூடிய அனைத்து தரப்புகளோடு இணைந்து நாங்கள் இந்த விடயத்தை கையாள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதுக்கு நாங்கள் ஒரு அறைகூவலும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி விடுக்க விரும்புகின்றோம். நாங்கள் சொல்லுகின்ற இந்த பயணம் என்றது, அதுவும் விசேஷமாக இந்த ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கையை கொண்டு வருவதை தடுப்பதற்கு, ஏனென்றால் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயமாக இருந்தால் தமிழ் மக்கள் அதை நிச்சயமாக உறுதியாக வடகிழக்கில் நிராகரிப்பார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை இருந்தால் அது ஒரு போதிய அழுத்தத்தை ஏற்படுத்தும். தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் அந்த பாதையை கைவிட்டு, அந்த ஐக்கிய ராஜ்ய இடைக்கால அறிக்கையை கைவிட்டு ஒரு முழுமையாக நேர்மையாக ஒரு சமஷ்டி ஆட்சி முறையை ஏற்படுத்தக்கூடிய தமிழ் தேசம் அங்கீகரிக்கின்ற ஒரு அரசியலமைப்பை உருவாக்குறதுக்குரிய ஒரு என்ன சொல்கிற ஒரு புதிய மேடை ஒன்றை உருவாக்கும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏனென்றால் இன்றைக்கு இலங்கை அரசு சர்வதேச மட்டத்திலேயும் பொருளாதார ரீதியாக ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டை கட்டியெழுப்பதாக இருந்தால் சர்வதேச சமூகத்துடைய ஒத்துழைப்போடு அதை கடைசி வரைக்கும் செய்ய முடியாது. சர்வதேச சமூகத்துடைய ஒத்துழைப்பாக இருந்தால் சர்வதேச சமூகத்துடைய பொருளாதார ரீதியான உதவிகள் ஸ்ரீலங்காவுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்ட ஒரு ஸ்திரத்தன்மை ஒன்றை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் மட்டும்தான் அது போதிய அளவாக கொடுபட போகுது அந்த பொருளாதார உதவிகள். அவை அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நாங்கள் அந்த அழுத்தங்களை சரியான வகையில் கொடுப்பதற்கு ஏனையவர்களோடு தமிழ் தேசியத்தோடு தாங்கள் பயணிக்கிறதாக சொல்லக்கூடிய ஏனைய தரப்புகளோடும் விசேஷமாக தமிழ் சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் தலைவர்கள் மத தலைவர்களோடும் நாங்கள் இந்த விடயத்தை கையாளுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அவர் கூறுகின்ற அந்த
அரசாங்கம் முன்னெடுக்கின்ற செயல்பாடுகள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயம் அல்ல. அதை எங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் ஒரு புதிய அரசியலமைப்பாக அவர்கள் எண்ணி இருக்கின்ற வரவு நாங்கள் முழுமையாக எதிர்க்கிற ஒரு வரவு. அப்போ அந்த வரவுக்கு எதிராக அதை நாங்கள் தடுத்து இது மக்களுடைய ஆணைக்கு முரணானது என்ற ஒரு பலமான ஒரு செய்தியை கொடுப்பதின் ஊடாக அவர்கள் ஒரு சரியான வரவை தயாரிப்பதற்கு அவர்களுடைய செயற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தான் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை முன்னெடுக்கப் போகின்றோம். அதுக்கு தமிழரசு கட்சியாக இருக்கலாம், ஏனைய தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளாக இருக்கலாம், சிவில் சமூக செயல்பாட்டாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்றிணைத்து நாங்கள் அந்த விடயங்களை முன்னுக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வாக்குவங்கிகளில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்திற்கு பணப்புழக்கம் ஒரு காரணமாக பார்க்கிறீர்கள். அதிகளவான பணப்புழக்கம் இந்த பாராளுமன்றத்திலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய சுயேட்சை குழுக்கள் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேட்பாளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இந்த பணப்புழக்கம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய அரசியலில் இருந்து மக்கள் இந்த தேர்தலில் பொதுவாக தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைமை கொடுத்த தரப்புகளாக பார்த்த தரப்புகளுடைய செயல்பாடுகளில் மக்களுக்கு ஒரு கணிசமான விமர்சனங்கள் இருக்கின்றது உறுதி. அது பணம் கொடுத்தாலோ இல்லையோ அந்த விமர்சனம் இருக்கிறன்றது நாங்கள் இந்த தேர்தலுக்கு முதலே நன்காக அறிஞ்சு வச்சிருந்தோம். ஆகவே அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த தேர்தலை அந்த மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் தான் உண்மை. அதுக்கு பின்னால் பணம் இருக்கிறதோ இல்லையோ எனக்கு சொல்ல முடியாது, இருந்திருக்கலாம். ஆனால் மக்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேடுற இடத்துல அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் சரியென்றப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நான் இங்கே சொல்ல வருகின்ற விடயம் என்னென்றால் அந்த மக்களுடைய அந்த எதிர்ப்பில் நாங்களும் கணிசமாக அதால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே எங்கட பக்கத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன? இப்போ நாங்கள் உண்மையிலே நம்புகிறோம் நாங்கள் நம்முடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைமை வகித்தவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் எங்களை சாராதன்று தான் நாங்கள் உண்மையிலே நம்புகிறோம். அப்படிங்க தானே. ஆனாலும் அவர்கள் எடுத்த முடிவு நாங்களும் அதால் பாதிக்கப்பட்டிருக்கணும். அப்போ அப்படியாக இருந்தால் நாங்கள் இங்கே ஒரு அமைப்பாக நாங்கள் இங்கே தவறு விட்டுருக்கிறோம்டா நாங்கள் எங்களோட அரசியலை எங்களோட மக்களிடம் கொண்டு போக தவறு இருக்கிறோம். அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் நம்முடைய அமைப்பு கூடுதலாக ஒரு ஒரு பலமான ஒரு தரப்பாக கடந்த தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் தான் நாங்கள் உருவம் பெற்றிருந்த இடத்துல அந்த இடத்துல தான் கூடுதலான அடியும் விழுந்திருக்கு எங்களோட பார்வையில். ஆகவே அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு நாங்கள் நிச்சயமாக செயல்பட போகின்றோம். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி இப்போ நான் இன்றைக்கு சொல்கிறேன் நாங்கள் அந்த எங்களோட அரசியலை சரியாக அந்த வெற்றிடம் உருவாக எங்களோட அரசியலை நாங்கள் மக்களிடம் கொண்டு போகிறதுக்கு தவறு இருக்கிறோம்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படி இல்லாமல் வேறு விதமாக விமர்சனங்கள் இருக்கிறதா இருந்தால்தான் நான் சொல்கிறேன் மக்கள் எங்களிடம் அந்த விமர்சனங்களை முன்வைக்கணும். அதை நாங்கள் நிச்சயமாக பரிசீலித்து எங்களுடைய செயல்பாடுகளில் போதிய அளவு மாற்றங்களை செய்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை கலப்புகளாக போட்டியிட்டவர்கள் அதில் குறிப்பாக சொல்ல போனால் தமிழர் சம உரிமை இயக்கம் அவர்கள் மேலே தமிழ் தேசியத்தின்பால் அதிக நாட்டமுள்ளவர்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர்கள் கூட தங்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டின் பொழுது அவர்கள் வெளிப்படையாகவே சொன்னார்கள், தாங்கள் இவ்வாறு தனித்து போட்டியிடுவதற்கு காரணம் அந்த தமிழ் தேசிய கட்சிகள் ஏனைய கட்சிகள் மீது தாங்கள் கொண்டிருக்கின்ற வெறுப்பு தான் விரக்தி தான் காரணம். இதை நீங்கள் பார்ப்பார்கள். அவர்கள் சம உரிமை இயக்கம் எங்களுடைய பங்காளிகளாக 2018 உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டது தான் நின்ற ஞாபகத்தின்படி அப்படித்தான் அமைந்தது. போட்டியிட்ட அடுத்த நிமிஷமே இந்த அமைப்பில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட இல்லை நாங்கள் நியமித்த பல உறுப்பினர்கள் ஒன்றாக வேலை செய்கிறதுக்கு எங்களோட முன்வரவில்லை.
அதில் ஒரு உறுப்பினர் மட்டும்தான் கொஞ்சமாவது வந்து எங்களோட தொடர்ந்தும் வேலை செய்து அவர் தொடர்ந்தும் எங்களுடைய அமைப்பில் வந்து தொடர்ந்தும் இருக்கிற அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் ஒரு வேட்பாளராம் ஆகவும் இருந்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு வேறு எந்த ஒரு அமைப்போடையும் வந்து கொள்கை சார்ந்த விடயங்களில் மட்டும்தான் நாங்கள் பிரச்சனை வாரதாக இருந்தால் நாங்கள் வந்து செயல்படுறதையும் வந்து நாங்கள் தவிர்த்து கொள்கிறோம். அந்த கொள்கை என்று சொல்லுகின்ற பொழுது வந்து அது தமிழ் தேசிய நிலைப்பாடு. தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் வந்து நாங்கள் சமூக ரீதியாக மத ரீதியாக எவருக்கும் எதிராக வந்து நாங்கள் வேலை செய்கிறது தவிர்க்க வேணும். நாங்கள் அப்படி அந்த கோணத்தில் வந்து நாங்கள் வேலை செய்ய தயாரில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை வச்சிருக்கிறோம். ஏனென்றால் எங்களோட தேசத்தில் வந்து பல மதத்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று வந்து சமூக மட்டத்திலே வந்து பல வேறுபாடுகள் இருக்கின்றது. அந்த வேறுபாடுகள் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. கணிசமான மக்கள் பாதிப்புகளை இன்றைக்கும் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதுகளை மதிக்காமல் அந்த பிரச்சனைகளுக்கு வந்து இன்னும் என்ன சொல்கிற தீனி போடுற வகையில் வந்து செயல்படுவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது. அனைவருக்கும் வந்து தமிழ் தேசத்தில் வந்து ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கு தமிழர் சொன்னால் வந்து அது யாராக இருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கிறவர்களுக்கும் வந்து இந்த தேசம் அவர்களுக்கும் தான் சொந்தம். அவ்வளோங்க சொல்கிறேன். ஆகவே அவர்களுக்கு வந்து நாங்கள் அவர்களை வந்து முற்றிலும் வந்து இந்த இடத்துக்களை இருந்து அப்புறப்படுத்துகிற அல்ல நோக்கம். அவர்களுடைய சித்தாந்த ரீதியான தவறை வந்து நம்முடைய மக்களுக்கு சுட்டி காட்டுறதுல வந்து எங்களுக்கு ஒரு கடமை இருக்கே தவிர அதுக்காக வந்து அவர்களுக்கு இந்த இடத்துல வந்து இடம் இல்லை என்ற கோணத்தில் வந்து செயல்படுறதோ இல்லாட்டி வந்து அவர்கள் இந்த இடத்துக்கு உரித்தானவர்கள் அல்ல என்று செயல்படுறதோ எங்களுடைய கொள்கை அல்ல. ஆகவே இந்த நிலைப்பாடுகளில் வந்து யாரும் மீறினா எங்களுடைய அமைப்போடு வந்து தொடர்ந்தும் பயணிக்க முடியாது. ஆனால் அப்படி பயணிக்காமல் வந்து சிறுவழியில் அவர்களாகவே வந்து தங்களுக்கு இந்த எங்களுடைய கொள்கையில் வந்து இடமில்லை என்ற பட்டு அவர்கள் பிரிஞ்சு சென்றால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், எங்களுடைய பிரதான நீரோட்டம் வந்து அரசியல். அந்த வகையில் நாங்கள் அரசியல் நிலைப்பாட்டை எங்களுடைய தேச நிலைப்பாட்டை நாங்கள் தொடர்ச்சியாக அதைத்தான் முதன்மைப்படுத்தி நாங்கள் போட்டியிருக்கிறோம். ஆனால் தேசம் என்று சொல்கிற இடத்துல வந்து அந்த தேசத்துக்குள்ளே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கணிசமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையில் இன்னும் பெருசப்படுத்துகிற வகையில் வந்து நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அனுமதிக்க போகிறது இல்லை. அந்த பிரச்சனையில் அந்த வேறுபாடுகளை இந்த அளவுக்கு குறைச்சி நாங்கள் ஒரு நல்லிணக்கத்தை வந்து நம்முடைய மக்கள் மட்டத்திலேயும் இருக்கிற பாதிப்புகளை வந்து நிவர்த்தி செய்து நாங்கள் ஒரு நிலைமை உருவாக்கணும்னு தான் நாங்கள் பார்க்கலாமே தவிர இன்னும் கோபங்களை வந்து அதிகரிக்கிற வகையில் வந்து நிலப்பாடுகளை வந்து முன்வைக்கிறதை வந்து நாங்கள் ஏற்கப் போவதில்லை. தேசிய நிலைப்பாடு எங்களோட அரசியல் நிலைப்பாடு சிங்கள தேசத்தோடு இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்னிலைப்படுத்துகிற இடத்துல அதில் வந்து இணங்கினாலும் வந்து மற்ற விஷயங்களில் வந்து பிரச்சனைப்பட்டாலும் வந்து நாங்கள் ஏற்க முடியாத ஒரு இடம். என்னடா தமிழ் தேசம் என்றால் சிங்கள தேசம் எங்களை அழிக்குது, ஒரு இன அழிப்பு செய்யுது. ஆனால் தமிழ் தேசத்தில் அழிவுக்கு வந்து நாங்கள் உள்ளேயும் வந்து நாங்கள் கணிசமான பிரச்சனைகளை உருவாக்கலாம். அதுவும் நாங்கள் பார்க்க வேணும். இந்த ரெண்டுலேயும் ஒத்து போகக்கூடிய வகையில் வந்து விஷயங்கள் இருந்தால் நாங்கள் அரவணைச்சு போகிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. கடந்த காலங்களில் வந்து நீங்கள் பார்த்துனீங்களா இருந்தால் நாங்கள் இப்போ ஒரு சிலர் வந்து விமர்சிக்க பார்க்கிறோம் வந்து நாங்கள் வேறு ஒருத்தருடைய வந்து நாங்கள் இணைஞ்ச போகிறது கிடையாது. இவை ஒரு தனி ஓட்டம், இவை ஆக இருக்கம் என்ற ஒரு விமர்சனம் பொதுவாக வந்து சொல்லப்படுறது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னே வந்து தமிழ் மக்கள் பேரவையின் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காளியாக இருந்தது. நாங்கள் அந்த தமிழ் மக்கள் பேரவையின் தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறதுல வந்து பிரதான பங்காற்றினோம். அது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த தீர்வு திட்டம் அமைந்ததால் வந்து நாங்கள் தொடர்ந்தும் இன்றைக்கு வரைக்கும் இந்த தேர்தலில் கூட அந்த தமிழ் மக்கள் பேரவை மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டத்தை தான் நாங்கள் இந்த முறை தேர்தலில் வந்து எங்களுடைய தீர்வு திட்டமாக வந்து முன்வச்சிருக்கிறோம். ஆகவே நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு தயார். எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் சேராமல் வந்து ஒரு தனியோட்டம் மட்டும்தான் எங்களுக்கு மட்டும்தான் இடம் வந்து எந்த ஒரு இடத்துலையும் வந்து குறுநாக இல்லை. ஆனால் ஒரு முடிவை எடுத்ததுக்கு பிறகு அந்த முடிவை நிராகரித்து ஒரு தரபட்சமாக வந்து நிராகரித்து அந்த முடிவுக்கு விசுவாசமாக செயல்படாமல்
அந்த கூட்டு முயற்சிக்கு செயல்படாமல் மற்றவர்கள் வந்து என்ன சொல்கிறோம் அதுக்கு தீமை வருகின்ற வகையில் வந்து செயல்படுறது நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். நாங்கள் இந்த தீர்வு திட்டங்களை தயாரிக்க வந்து ஒரு விளையாட்டுக்கு இல்லை. நாங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறோம்னா மாதக்கணக்கில் வந்து நின்று கஷ்டப்பட்டு மெட்ட உதாரணங்கள் எல்லாம் படித்து எழுத்தில் வந்து போடுறமாக இருந்தால் அது நின்று பிடிக்க வேணும். அது தொடர்ந்து வந்து தீவிரமாக வந்து மக்களால் வந்து ஒரு தீர்வை அடையக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்காக தான் நாங்கள் அந்த 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 முயற்சியை மேற்கொள்கிறோம். ஆகவே அதையெல்லாம் செய்ததுக்கு பிறகு வந்து அது தங்களுக்கு விருப்பம் இல்லை என்று ஒரு தலைபட்சமாக வந்து முடிவெடுத்து செயல்படுற தரப்புகளோடு நாங்கள் மீண்டும் எதிர்காலத்தில் வந்து செயல்படுவது தொடர்பாக வந்து நாங்கள் யோசிக்கணும். சரி, அப்படி இருக்கவும் நாங்கள் எங்கெங்கே அப்படி இருக்கவும் எங்கெங்கே வேலை செய்யலாமோ நாங்கள் செய்திருக்கிறோம். தமிழ் மக்கள் பேரவைக்கு பிறகு அந்த பேரவையில் இருக்கக்கூடிய பங்காளிகள் தொடர்பாக வந்து பலத்த விமர்சனங்கள் இருந்தும் 2019 ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு முயற்சி ஒன்றை மேற்கொள்ள நாங்கள் அதில் பங்கிட்டோம். அதில் பங்கிட்டு நாங்கள் 14 கோட்பாடுகளை வந்து முன்வைச்சோம். 14 கோட்பாடுகளை முன்வைச்சு அதில் பிரச்சனை வந்து இங்கே 14 கோட்பாடுகளில் வந்து 2 கோட்பாடுகள் மிக முக்கியம். ஒன்று, ஒற்றையாட்சி ஆட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரிப்பது, கொள்கை அளவில் வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்கிற பிரகடனம். ரெண்டாவது வந்து நடைமுறையில் வந்து பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இன்றைக்கு அனுரகுமார திசாநாயக்க கதைக்கின்ற அந்த இடைக்கால அறிக்கை, ஐக்கிய ராஜ்யவுக்குரிய இடைக்கால அறிக்கை 2015 2019 வரைக்கும் தயாரிக்கப்பட்ட அந்த இடைக்கால அறிக்கையை நிராகரிக்கணும். ஏன்னா அது ஒற்றையாட்சிக்குரிய ஒரு அறிக்கை. அந்த விசேஷமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றையாட்சி அறிக்கையை நிராகரிக்க சொல்ல மற்ற எல்லாரும் வந்து உண்டாகி சொன்னவை அதை நிராகரிக்க இயலாது. கொள்கையில் வந்து ஒற்றையாட்சி நிராகரிப்பு, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி இடைக்கால அறிக்கை ஐக்கிய ராஜ்ய அறிக்கையை வந்து நிராகரிக்க இயலான்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? கண்ணுக்கு முன்னால் வந்து ஒற்றை ஆட்சியே நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு விரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிற இடத்துல வந்து அந்த விரைவை நிராகரிக்கலாம். ஆனால் ஒரு கோஷமாக வந்து ஒற்றையாட்சியை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லலாம். அது எப்படி? அது அப்போ இப்படிப்பட்ட செயல்பாடுகளிலும் நடந்திருக்கிற இடத்துல தான் எங்களுக்கு பிரச்சனை வாராது. அப்படி இருக்க நான் இன்றைக்கும் சொல்கிறோம், இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு வர இருக்கிற ஒரு நிலையில் இதை நிராகரித்து அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒரு சரியான தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தேசிய நிலப்பாட்டை உறுதியாகவும் எந்த விதமான மயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக ஒரு தீர்வாக முன்வைக்கக்கூடிய ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டால் அதுக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும். அந்த நிலைப்பாடுகளோடு ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்யவை முற்றுமுழுதாக நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு முயற்சியை அனுரகுமார முன்னெடுத்தால் நாங்கள் அனைவரையும் அரவணைச்சு நாங்கள் இதில் போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வடகிழக்கில் வந்து என்பிபிக்கு கணிசமான ஆசனங்கள் தமிழ் மக்கள் மட்டத்தில் பெறவில்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். யாழ்ப்பாணத்தில் வந்து அது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. ஏன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்கு முறை, அந்த தேர்தல் முறைமை வந்து என்பிபிக்கு வந்து கணிசமான கூடுதலான ஆசனங்களை அந்த முறையில் கொடுத்தேன்னா கழிவு வாக்குகளில் வந்து ஒரு கொஞ்சத்தால் வந்து தமிழ் கட்சிகள் பெரும்பான்மை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை. அது தவறினது, ஒரு சில வாக்குகளால் தவறினது. அதால் தான் இந்த பின்பத்தை வச்சு கொண்டு இன்றைக்கு என்பிபி சொல்ல பார்க்குறது வந்து வடக்கில் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வந்து இனவாதமாக சித்தரித்து அதை மக்கள் நிராகரிச்சிருக்கிறதாக காட்ட பார்க்கிறோம். சர்வதேச சமூகம் வந்து அந்த நிலைப்பாட்டோட அந்த நிலைப்பாட்டை இந்தளவு ஒரு மேலோட்டமாக ஒரு ஆழமாக பார்க்காமல் வந்து அதை நம்புவார்கள் என்று நாங்கள் நினைக்கவில்லை. இந்த விடயங்களை தெளிவாக்குறதுக்கு மற்ற தரப்புகளோடையும் வந்து நாங்கள் சரியான வகையில் இந்த சர்வதேச சமூகத்துக்கு சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதில் பிரச்சனை இல்லை. பிள்ளையான தரப்பு வந்து இதை பிள்ளையாக சித்தரிப்பதை சரிப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் எப்பவும் தயாராக இருக்கிறோம். அது யாரோடையும் சேர்ந்து வந்து நாங்கள் அதை தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். பிள்ளையான தரப்பு கடந்த காலில் தமிழ் தேசியம் பேசி ஒரு பிள்ளையான சித்தரிப்பை கொடுக்கறதுக்கும் நாங்கள் இந்த ஒரு இடத்துல தவறுண்டா தவறாக வந்து காட்டுறதுக்கும் நாங்கள் தயங்கவில்லை.